சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் அண்மையில் ரிலீஸ் ஆகிருந்த திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருந்தார். சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருந்தார். மேலும் இந்த கூலி படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி வரைக்கும் 500 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டியிருக்கிறதா சொல்லப்படுது. இதனால் ஹாப்பியான சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பங்களா கொடுத்ததாகவும் மேலும் லோகேஷுக்கு ஒரு சிறப்பான பரிசு கொடுத்ததாகவும் இப்போ தகவல் வந்த வண்ணம் இருக்குது. அதாவது லோகேஷ் அவர்களுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கிறார் என்பதும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக போனது. ஆனாலும் எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி பண்ண தவறிட்டார் நம்ம லோகேஷ். படத்தில் திரைக்கதை சரியில்லை, மேலும் கதையே எழுதலை, அதே விக்ரம் படத்தோட கதையை தான் எடுத்திருக்காரு என தொடர்ந்து விமர்சனங்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கேமியோ என்ற பேர்லேயும் வில்லன் என்ற பேர்லேயும் எல்லாரையும் வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய வந்தது. அதையும் தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக மட்டுமே இந்த படம் 500 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டியிருக்கு. ஜெயிலர் படம் எப்படி 650 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை கலாநிதி மாறனுக்கு தந்ததோ, அப்போ ரஜினிகாந்துக்கு கார் பரிசு வாங்கியிருந்தார். அதே போல தான் இப்போவும் ரஜினிகாந்துக்கு பெரிய சொகுசு பங்களாவை பரிசாக வாங்கியிருக்காராம் கலாநிதி மாறன். அதை தொடர்ந்து லோகேஷுக்குமே பார்த்திங்கன்னா புதுசாக காரை ப்ரெசன்ட் பண்ணியிருக்காராம். அதாவது 3 காரை நிப்பாட்டிட்டு இதில் உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கோ அந்த காரை எடுத்துக்குங்க அப்படின்னு கலாநிதி மாறன் லோகேஷ் கிட்ட சொல்லியிருக்காராம். லோகேஷும் அவருக்கு பிடிச்ச BMW காரை சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாராம். இது அன்அஃபிஷியலாக தான் போய்கொண்டிருக்கு இந்த தகவல். ஆனாலும் இன்னும் அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட் பேஜில் ரிலீஸ் பண்ணலை. மேலும் இந்த படத்தில் அருமையாக மியூசிக் போட்ட அனிருத்துக்குமே பார்த்திங்கன்னா கார் பரிசாக வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காராம் கலாநிதி மாறன். இது ஒரு பக்கம் ப்ரொமோஷனுக்கான வேலை என மக்களால் சொல்லப்பட்டு வருது. இன்னொரு பக்கம் விநாயகர் சதுர்த்தின்றதுனால இந்த படத்தோட கலெக்ஷன் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக வந்திருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இதுவரை 500 கோடிக்கு மேலே அஃபிஷியலாக கலெக்ஷன் பண்ணதாக சொல்லப்பட்டிருக்கு. அன்அஃபிஷியலாக எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியலை. கிட்டத்தட்ட 1000 கோடி கனவோடு இந்த படத்தை எடுத்தாங்க. ஆனால் 1000 கோடி வந்ததான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அதற்கு காரணம் லோகேஷ் திரைக்கதையில் சொதப்பிட்டார். அவர் மட்டும் திரைக்கதையை குட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார்னா கண்டிப்பாக இந்த படம் வெறும் சாதனையாக படைச்சிருக்கும். நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.